உயிர்கள் பிரியும் வரைதான் நாங்கள் காட்டும் அன்பும் நாங்கள் கொடுக்கும் செலவும். உயிர்கள் பிரிந்ததன் பின்னால் தாய்க்கு முன்னே நின்றும் தந்தைக்கு முன்னே நின்றும் தாரை தாரையாக மாலை மாலையாக அழுவதில் எந்த விதமான பிரயோசனங்களும் கிடையாது. உங்களை கண் கலங்காமல் கவனித்து பார்த்து கொண்ட இரு ஜீவன்களையும் கடைசி உயிர் பிரியும் வரையில் நீங்கள் அவர்களினுடைய கண்களை கலங்க வைக்காமல் கவனித்து பார்த்து கொள்ள. மற்றவர்களை கவனிப்பதற்கு முன்னால் உங்களை பெற்றவர்களை நல்ல முறையில் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களை வளர்க்க, எங்களை ஆளாக்க, எங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர கணக்கு பார்க்காமல் செலவழித்த பெற்றோருக்கு இன்று நாம் கணக்கு பார்த்து கூட செலவுகளுக்கு கையில் காசு கொடுக்காமல், அவர்களை கவனிக்காமல், அவர்களை அரவணைக்காமல் இருக்கிறோம் என்பதுதான் பொதுவோக்கான விடயம். திருமறையிலே இறைவன் வமா அம்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்கள் எந்த ஒன்றை செலவு செய்த போதிலும் அவன் அதற்கு பகரமாக பிரதிபலனை தந்து கொண்டே இருக்கிறான். அவன் கொடையாளர்களில் மிகச் சிறந்தவன். எனவே தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கும் செலவீனங்களிலே இருந்து உங்கள் செலவுகளிலே இருந்து குறைந்துவிடும் என்பதை நீங்கள் பயந்து விடாதீர்கள். உங்களுடைய செலவீனங்கள் அதிகரிக்குமே ஒழிய அது குறைந்து விடாது. தாய் தந்தையர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் இழக்கக்கூடாத, பிரியக்கூடாத ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அதுதான் தாய் தந்தையர்களின் உறவு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவார்கள். உயிருள்ள போதே அவர்களை நீ கவனித்துக் கொள்.